இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிலத்திற்கான பட்டா மாற்றம் செய்வதற்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பட்டா சிட்டான்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே e-services.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். கட்டண விவரங்கள்னு சொல்லிட்டு அதற்கான அரசாணை நிலை கொடுத்துருப்பாங்க. அரசாணை கிளிக் பண்ணி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் செக் பண்ணலாம். அதற்கு பட்டா மாறுதல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் 60 ரூபீஸ் அமௌண்ட் பே பண்ணு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிங்கன்னா அதற்கான ரிசிப்ட்டும் வந்துடும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பட்டா மாறுதல் விண்ணப்பிக்கணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு இங்கே உள்நுழைவுன்னு சொல்லியிருக்கும். அதுக்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணினா உங்களோட மொபைல் நம்பர் என்னவோ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி பேரண்ட்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். ஓடிபி வந்த பிறகு அந்த 6 நம்பர் கொண்ட ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு உள்நுழைகின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உள்நுழைக்க கொடுத்தவரை ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு விண்ணப்பதாரர் விவரம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் தான் உங்களோட நேம் ஷோ ஆகும். அக்கௌண்ட் இல்லைனா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உட்பிரிவற்ற பட்டா மாற்றம்னு ஒரு ஆப்ஷனும் உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். புலை எல்லை அளந்து காண்பிக்கணும்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் செய்கிறதில் உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் உட்பிரிவுடன் பட்டா மாற்றம் செய்யணும்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு மனுதாரருடைய பெயர், கைபேசி எண், சேவையின் பெயர், கட்டண விவரம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணி பார்த்துங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்துன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ண இருக்கும். அப்ளிகண்ட், லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணணும். லேண்ட் டீட்டெயில்ஸ், நிலத்திற்கான பத்திரத்தை அப்லோட் பண்ணணும். கடைசியாக 60 ரூபீஸ் அமௌண்ட் பே பண்ணணும். உங்கள்கிட்ட என்ன பத்திரம் இருக்கோ, தான பத்திரமா, கிரைய பத்திரமா, பாகப்பிரிவினை பத்திரமா எதுவோ அதை செலக்ட் பண்ணிங்க. இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களோட மாவட்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய தாலுக்கு செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட கிராமம் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். ஆலம் செலக்ட் பண்ண பிறகு பரிவர்த்தனை வகை ரூரலாக நத்தமாக எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோடனே சார் பதிவாளர் அலுவலகம், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எதுவோ உங்களுடைய ஊர் பக்கத்தில் எந்த நேம் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிங்க. ஆவணப்பதிவு எண், டாக்குமெண்ட் நம்பர், டாக்குமெண்ட் எந்த டேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ ரிஜிஸ்ட்ரேஷன் டேட், ஆவணப்பதிவு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அதில் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு லேண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் ஃபில் பண்ணிவிட்டு பத்திரத்தை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 60 ரூபீஸ் பே பண்ணவுடனே உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணி 7 to 15 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்ட் மெஷர்மெண்ட் பண்ண வருவாங்க. மெஷர்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 நாட்களுக்குள்ளேயே வந்து பட்டா நேம் சேஞ்ச் ஆகிடும். இதுதான் வந்து ஆன்லைன் மூலமாக பட்டா சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன விட்டுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.